கடந்த வாரம் தமிழ்நாட்டோட இந்து அறநிலைத்துறை அமைச்சரான திரு ரமேஷ் அவர்கள் திருச்செந்தூர்ல போய் பார்த்த ஒரு ஆய்வுல சில அதிகாரிகளை இப்போ பணியிடை மாற்றம் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்பவே பரபரப்பா பார்க்கப்படுது. கடந்த வாரம் திருச்செந்தூர் கோயிலுக்கு அதிகாலையிலேயும் நம்மளுடைய இந்து அறநிலைத்துறை அமைச்சரான ரமேஷ் அவர்கள் காலையில தரிசனம் பண்றதுக்காக அந்த திருச்செந்தூர் கோயிலில் இருக்கக்கூடிய சண்முக விலாசா அப்படிங்கிற வாயில், அந்த நுழைவாயில் பக்கத்துல போறப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு அர்ச்சகர் ஒருவரும், காவலாளி ஒருவரும், போலீஸ் ஆபீசர் ஒருவரும், சார் நீங்க வாங்க, யாருமே அமைச்சர் யாருமே தெரியாம, இவர் தான் அமைச்சர்னு தெரியாம அவர்கிட்ட போய்கிட்டு நீங்க சீக்கிரம் சாமியை தரிசனம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயே காசு வாங்கியிருக்காங்க. அவர் காசு கொடுத்திருக்காரு. இப்போ இந்த நடவடிக்கையா இந்த ஒரு விஷயத்த பண்ண இணை இயக்குனர், திருச்செந்தூர் கோயிலோட இணை இயக்குனர் மற்றும் உதவி இயக்குனர் அந்த அதிகாரிகளை அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு பணியிடை மாற்றம் செஞ்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு குடும்ப குட்டின்னு இருக்காருன்னு உடனே வேலையை விட்டு தூக்க முடியாது. அதனால வேற ஒரு கோவிலுக்கு பணியிடை மாற்றம் செஞ்சிருக்காரு. இந்த அதிரடி நடவடிக்கையை பார்த்த பலரும் தங்களுடைய கருத்துக்களை சமூக ஊடகங்கள் ரொம்பவே மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்காங்க. இது மாதிரி அடுத்தடுத்து பல மாற்றங்கள், பல அதிரடி நடவடிக்கை நடந்தா நம்மளுடைய கோயில்ல மக்கள் அனைவரும் பாகுபாடு இல்லாம சீக்கிரமா போய் இறைவன் தரிசிக்கலாம் அப்படிங்கிறதா எல்லோரும் மனசுல ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா பார்க்கப்படுது. வருகிற ஜூன் 8ஆம் தேதி இந்திய கூட்டணி கட்சிகள் நடத்த இருக்கக்கூடிய கூட்டத்துல திமுக பங்கேற்காதுன்னு சொல்லி ஒரு விஷயத்த திமுக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. திமுகவோட கட்சி வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில வருகிற ஜூன் 8ஆம் தேதி டெல்லியில இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற கிளப்ல நடக்க இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி கட்சிகளுடைய கூட்டத்துக்கு வருமாறு திமுக கட்சிக்கு அழைப்பு விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கட்சி தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஆரம்பத்திலிருந்து பாத்தீங்கன்னா தமிழக மாநில உரிமைக்காக குரல் கொடுத்துக்கிட்டே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய முதல் இயக்கமாகவும் திமுக இருக்கு. அதே நேரத்தில் நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுக்கு பின்னால காங்கிரஸ் திமுகவுக்கு இழைத்த மிகப்பெரிய துரோகத்தின் அடிப்படையிலும் கட்சி தோழர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு தரும் வகையிலும் இந்த இந்திய கூட்டணி கூட்டத்துல திமுக பங்கேற்காதுங்கிற ஒரு விஷயத்த நாங்க தெளிவுபட சொல்றதுலயே அந்த அறிக்கையில அவங்க கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இந்திய கூட்டணி கூட்டத்துல மற்ற மாநிலத்தை சார்ந்த கட்சிகள் எடுக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளுக்கு எப்பயுமே திமுக குரல் கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் திமுக தரப்புல இருந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை பொறுத்தவரை திமுக எந்த மாதிரி காய் நகர்த்துறாங்க, எந்த மாதிரி விஷயத்தை கையில் எடுத்துறாங்கிறது யாருக்கு தெரியாம இருக்க போறது கிடையாது. ஆனா ஏதோ ஒரு விஷயத்த மையப்படுத்தி தான் இவங்க இந்திய கூட்டணியை அவங்க வேண்டாம், கலந்துக்கிற வேண்டாங்கிற ஒரு முடிவெடுத்துக்கு தெளிவா இதன் மூலம் தெரியுது. தமிழக அரசியல்ல மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டு வருதுன்னோ, அது மட்டும் இல்லாம இனிமேல் பழைய பாணியில அரசியல் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தகவல்களை சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் பதிவிட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்ல, இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு கட்சியும் மதத்தின் பெயரிலேயோ சாதியின் பெயரிலேயோ அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் நிறைய பேர் சமூக ஊடகங்கள்ல பகிர்ந்துட்டு வர்றாங்க. அது போக நடுநிலையான வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்களுடைய ஓட்டுப்பதிவு, வாக்குப்பதிவு மட்டும் 60% இருக்கனால இவங்க யாரை கையை காமிக்கிறாங்களோ அவங்கதான் அடுத்த தமிழகத்தின் முதல்வராக வரப்போறாங்க. இந்த தடவை நடிகர் விஜய் அவர்களை கை காமிச்சு தமிழக முதல்வராக நடிகர் விஜய் இருக்காரு. அடுத்த தடவை மேபி அண்ணாமலையை கூட காமிக்கலாம். அப்படி கை காமிச்சா அண்ணாமலை அவர்கள் கூட தமிழக முதல்வராக வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சொல்லாம இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் இரண்டு மிகப்பெரிய திராவிட கட்சிகள், திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் 4 இடத்துல இல்லைன்னா 5 இடத்துல தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இளைஞர்கள் பல பேர் சமூக ஊடகங்கள்ல இந்த மாதிரி கருத்து கணிப்புகளை, கருத்துக்களை ஃபன்னா போட்டு வராங்க. இது உண்மையா பொய்யா? உண்மையிலே இது மாதிரி ஒரு விஷயங்கள் தான் வரப்போற நாட்கள் நடப்பதா, வரப்போற ஆண்டுகள்ல அரசியல்ல தமிழக அரசியல் நடக்க போறாங்க பொறுத்து பார்ப்போம். அண்ணாமலை அவர்கள் புதுக்கட்சி ஆரம்பிக்க போறேன்னு இன்னும் வெளிப்படையா சொல்லலைங்க. அவர் பாஜக நான் விலக போறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாரு. அதற்கான அனுமதியவும் மேல் இடத்துல போய் அமித்ஷா அவர்களையும் பார்த்து சொல்லிட்டாரு, மோடி அவர்களும் பார்த்து சொல்லிட்டாரு. இருந்தாலும் அவர் யாருக்கு போட்டியா வரப்போறாங்கிறது இப்ப நிறைய சமூக வலைதளங்களையும் செய்தி சேனல்களையும் பார்த்தோம்னா விஜய் அவர்களுக்கு அடுத்த நேரடியான போட்டி அண்ணாமலை அவர்கள் தான் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப வைரலாவே பார்க்க முடியுது. இருந்தாலும் பிஜேபின்னு அழைக்கப்படக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய பின்புலமா இருக்கிறதுனால மைனாரிட்டியா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல மைனாரிட்டியா இருக்கவங்க கண்டிப்பா அண்ணாமலை அவர்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க.
ஆனால் அண்ணாமலை அவர்கள் இரண்டு மிகப்பெரிய கட்சிகளான திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த இரண்டு திராவிட கட்சிகளையும் முந்தி விஜய்க்கு அடுத்த இடத்துல வந்துக்கிட்டு அவர் கண்டிப்பா வெற்றி பெறுவார் அப்படிங்கிற விஷயத்தை நிறைய கருத்துக்களை பார்க்க முடியுது. இது போக விஜய் அவர்களை தொடக்கூட முடியாது. ஏன்னாவே இயற்கையாவே விஜய் அவர்கள், அதாவது தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அது போக அவர் பக்காவா பிளான் பண்ணி தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு தமிழக வெற்றி கழகமான தாவேக கட்சி தான் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கட்சியா ஆட்சி செய்ய போற விஷயத்தின் அடிப்படையில் பக்காவா ஒரு ப்ரீ பிளான் பண்ணிட்டு தான் உட்கார்ந்துருக்காருங்கிற செய்தியும் நம்ம நிறையவே பார்க்க முடியுது. பொறுத்தது பார்ப்போம். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் திமுக அதிமுக மாதிரி ஒரு மிகப்பெரிய கட்சியா மாண்பு முதல்வர் விஜய் அவர்கள் கட்சியான தாவேக கட்சியும் அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கட்சியும் இணைந்துதான் ஒரு மிகப்பெரிய இணைந்தில்லை. இந்த இரண்டு கட்சிகள் தான் ஒரு மிகப்பெரிய கட்சியா வரப்போதாங்கிறத பொறுத்தது பார்ப்போம். இதை பற்றி அடுத்த தகவல் கண்டிப்பா உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். மீண்டும் ஒரு தகவலுடன்.